நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள புஷ்பராஜ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எதையும் நேரங்காலம் பார்த்து தான் செய்யணும். காலையில் சாப்பிட வேண்டியதை காலையில் தான் சாப்பிடணும். மதியம் சாப்பிட்றத மதியம் தான் சாப்பிடணும். மாற்றி மாற்றி வச்சா நாம் வீட்டில் சத்தம் போடுறோம், சண்டை போடுறோம் இல்லைங்களா? அதே போல தான் உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் நேரம் காலம் இருக்குது. காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே உடற்பயிற்சி செய்தால் உடல் எடையை குறைக்க முடியும். காலையில் 8 மணிக்குள்ளே உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடம்பில் உள்ள ஹார்மோன்கள் மெட்டபாலிசத்தை தூண்டுகின்றன. ஆக இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்தால் உடல் எடை குறையும். மதியம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள நம் உடலில் டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்குமா. இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்தால் உடல் தசைகள் இறுகி வலுவாகும். அதே போல காலையில் நேரம் இல்லாதவர்கள் இரவு 7லிருந்து 9 மணி வரை உடற்பயிற்சி செய்யலாம். ஆனால் இது உடல் எடையை குறைக்க உதவாது. இந்த நேரத்தில் கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இந்த நேர உடற்பயிற்சி அந்த நாள் முழுக்க இருந்த மன அழுத்தத்தை நீக்கிடுமா. ஏதாவது ஒரு நன்மை. பொதுவாக காலை நேரத்தில் தான் நடைப்பயிற்சி உடற்பயிற்சிலாம் செய்வோம். இரவு நேரத்தில் நடைப்பயிற்சி உண்டு. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. புஷ்பராஜ் ஐயா, காலையில் 5-5:30 மணிக்கு எழுந்த காலமெல்லாம் மலையேறிட்டுருக்கு. இரவு 10-10:30 மணிக்கு படுத்த காலமும் போயிடுச்சு. இரவு நடுநிசி வரை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் காலையில் எழுவதும் காலதாமதமாகுது. சில பேர் காலை உணவையே தவிர்க்கிறாங்க. 10-11 மணிக்கு எழுந்து நேரடியாக மதிய சாப்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் நாம். கால சூழலுக்கு ஏற்ப நமது உணவு பழக்க வழக்கமும் மாறி போயிட்டு இருக்கு. குளிர் வெயில் காலத்துக்கு தகுந்தபடி உணவு வகைகளை எடுத்துக்கணும். அதிக உடல் சூட்டை ஏற்படுத்தும் துரித உணவு வகைகளையும் அசைவ உணவுகளையும் வெயில் காலத்தில் தவிர்ப்பது நல்லது. வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தால் இந்த உணவுகளால் உடலில் செரிமான கோளாறு உண்டாகும். பொதுவாக உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் அதிகாலை மாலை நேரத்தை தான் தேர்வு செய்யணும். நல்லது. ஒவ்வொரு பயிற்சியின் போதும் தண்ணி குடிச்சுக்கணும். மெல்லிய ஈரத் துணியை அடி வயிற்றுலையும் கண்கள்லையும் 20லிருந்து 30 நிமிடம் வரை வைத்திருந்தால் அடி வயிற்று வலி, கண் எரிச்சல் குறையும். ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னால் ஈரத்துணியை கண்களின் மேல் போட்டுக்கிறது நல்லது. கண் எரிச்சல் குறைந்து நல்லா தூங்கலாம். தினமும் வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கணும். நீர்மோர் குடிக்கணும். வெறும் வயிற்றில் பழைய சாதம், நீராகாரம் உட்கொள்வது உடல் செரிமான தொந்தரவுகளிலிருந்து பாதுகாக்க உதவும். வியர்வையோடு இருக்கும்போது குளிக்கக்கூடாது. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வியர்வை அடங்கின பிறகு குளிக்கலாம். சிலருக்கு வெயில் தொந்தரவால் வியர்வையால் சளி பிடிக்கும், தொண்டை வலி ஏற்படும். அப்பப்போ தூதுவளை, ஆடாதொடை கஷாயம், துளசி கஷாயம் குடிக்கலாம். புஷ்பராஜ் ஐயா, நம்மகிட்டயே நல்ல சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு. மறந்துட்டு ஜில்லுன்னு ஐஸ் தண்ணியை வாங்கி குடிக்கிறோம். இதுவே நமது செரிமானத்தை பாதிக்கும். மண்பானை தண்ணி நல்லது. சமைத்த உணவை 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டுடணும். வெள்ளரிக்காய் நறுக்கி ராத்திரியில் படுக்கும்போது கண்கள் மேலே வச்சு படுக்கிறதுனால குளிர்ச்சி கிடைக்கும். வெள்ளரிக்காயை சாப்பிட்றதும் நல்லது. ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு எதையோ வாங்கி குடிச்சு உடலை கெடுத்துக்கிறோம். இன்றைய காலகட்டம் அவசர உலகமாயிடுச்சு. எல்லாம் இயந்திரமயமாயிடுச்சு. நோய் நொடி நம்மளை விரைவாக அண்டி வருகின்றன. இதற்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததும் ஒரு காரணம். எல்லாம் முன்கூட்டியே வந்துடுது. அவசரம். ஏப்ரல் மே மாதங்களில் தான் கோடை காலம். ஆனால் இப்போ மார்ச் மாதத்திலேயே வெயிலின் வேகம் வந்துடுது. நாமெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். வசதி வாய்ப்புள்ளவர்கள் குளிர்சாதன வசதி போட்டு தங்களிடம் உள்ள வெப்பத்தை வெளியேற்றி அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. வலியவர்கள் உலகமாயிடுச்சு. வறியவர்கள் என்ன செய்வார்கள்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.